வக்ஃப் திருத்த மசோதா 2025 மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துடைய 2 அவைகளிலுமே நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு சமீபத்தில் தான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க. ஸோ அதன்படி இந்த வக்ஃப் திருத்த சட்டமானது இயற்றப்பட்டிருக்கு. இப்போ இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா முதன்முறையாக கேரளாவில் வக்ஃப் வாரியமானது அமைக்கப்படுது. ஸோ ஏற்கனவே கேரளாவில் அமைக்கப்பட்டுள்ள வக்ஃப் வாரியத்துடைய பதவி காலமானது இப்போ நிறைவடையுது. ஸோ அதை அடுத்து புதிய வாரியம் அமைக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதனால இப்போ வக்ஃப் திருத்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அந்த புதிய வாரியமானது இப்போ அமைக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதன் மூலமாக இந்த திருத்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்படக்கூடிய முதல் வாரியம் கேரளால தான் அமைக்கிறாங்க. அதாவது இப்போ சமீபத்தில் 1995 இயற்றப்பட்ட வக்ஃப் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில தான் புதிய வக்ஃப் திருத்த சட்டமானது இயற்றப்பட்டிருக்கு. ஸோ அந்த திருத்த சட்டத்தில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, வக்ஃப் நிலங்கள் இருக்கு இல்லையா, வக்ஃப் நிலங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது. வக்ஃப் நிலம் அப்படின்னா என்னன்னா, முஸ்லிம்களுடைய தொண்டு பணிகளுக்காக முஸ்லிம்கள் அர்ப்பணிக்கக்கூடிய நிலத்தை தான் நம்ம வக்ஃப் நிலம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த வக்ஃப் நிலங்களை நிர்வகிக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தை சீரமைக்கிறதுக்காக தான் இந்த திருத்த சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. வக்ஃப் வாரியங்கள்ல முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களும் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்சம் இடம்பெற்றிருக்கு. அடுத்து இப்போ வக்ஃப் நிலமாக ஒரு நிலத்தை அர்ப்பணிக்கணும், ஒருத்தர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் அர்ப்பணிக்க விரும்புகிறார் அப்படின்னா அவர் இஸ்லாத்தை பார்த்தீங்கன்னா குறைந்தது 5 ஆண்டுகளுக்காவது அவர் பின்பற்றிருக்கணும். அவர் தான் வக்ஃப் நிலத்தை அர்ப்பணிக்க முடியும், அவருடைய நிலத்தை வக்ஃபுக்காக அர்ப்பணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 1 லட்சத்துக்கு மேல வருமானம் ஈட்டக்கூடிய வக்ஃப் அமைப்புகளா இருக்கு அப்படின்னா அரசால் நியமிக்கப்படக்கூடிய தணிக்கையாளர்களால அந்த வக்ஃப் அமைப்பானது தணிக்கைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்சங்கள்லாம் தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய முதல் மாநிலமாக கேரள மாநிலம் இப்போ உருவெடுக்குது.